தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் அன்றைக்கி ஓமந்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் சேர்க்கைக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன படிப்புகள், எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்றைக்கு இதை அப்ளை பண்ணலாம், என்றைக்கு கடைசி தேதி அப்படிங்கிற விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த கல்வியாண்டு, அதாவது 2025-26 கல்வியாண்டுக்கான UGPG, அதாவது இளங்கலை முதுகலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, MBBS, BE, டிப்ளமோ, நர்சிங்னு எல்லா வேகன்சியும் ஆல்ரெடி ஓவரால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் சில படிப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஓமந்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலேருந்து. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன படிப்புகளை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மருத்துவம் சார்ந்த துறையில் யாராவது படிக்க விரும்புகிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படிப்பு வந்து நேரடி சேர்க்கை தான், சரிங்களா? ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். 2025-26 கல்வியாண்டில் வந்து சென்னை ஓமந்தூர் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவம் சார்ந்த, அதாவது சான்றிதழ் பாடப்பிரிவு, அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான டைரக்ட் அட்மிஷன் வந்து நடைபெறுகிறது, சரிங்களா? என்னென்ன பாடப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா டெக்னீஷியன், எவ்வளோ காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 24 காலி இடங்கள் இருக்கிறது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன், அறுவை அரங்கு டெக்னீஷியன். தியேட்டர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 25 வேகன்சிஸ் இருக்குது, சரிங்களா? அடுத்ததாக ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி, அதாவது 10 காலி இடங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 59 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இவ்வளவு காலி இடங்கள் இருக்குது. ஸோ இந்த காலி இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது, சரிங்களா? இதற்கு தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 31/12/2025 அன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 17 வயது நிரம்பியிருக்க வேண்டும், சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது மேல்நிலை, அதாவது 10th அது +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக இடஒதுக்கீடு. இதில் இடஒதுக்கீடு கொடுக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு. அவங்களுக்கு 5% இடஒதுக்கீடு, அதாவது தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு நடைமுறை பின்பற்றப்படும் சொல்லிட்டாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான், சரிங்களா? இதுக்கூட அப்ளிகேஷன் வந்து ஓமந்தூர் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அலுவலகத்தில் தான் இந்த விண்ணப்பம் கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதற்கான விண்ணப்பம் கிடைக்கும். இந்த விண்ணப்பத்திற்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது, அதற்கு சார்ஜ் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக் கொள்ளலாம், சரிங்களா? இந்த படிப்புக்கான விண்ணப்பம் அதாவது இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன். மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் படிப்புக்கான விண்ணப்பம், சரிங்களா? இந்த கல்வியாண்டுக்கான விண்ணப்பம். ஸோ இதில் வந்து உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பெயர், அம்மா பெயர், வருட வருமானம், அப்புறம் அட்ரஸ், உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக, இங்கிலீஷ் மீடியமாக, என்ன லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களோ அது. அடுத்து நீங்கள் 10th 12th பாஸ் ஆகிருக்கீங்களான்னு கொடுத்துட்டு இதில் வந்து மார்க் டீட்டெயிலாம் கேட்டிருக்கிறாங்க. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரியல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா OC, BC, BMC, TNC, SC, SCA, ST யாராக இருந்தாலும் அவங்க கூட ஜாதி சான்றிதழ் இணைக்க வேண்டும், சரிங்களா? மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாதி சான்றிதழை விண்ணப்பத்தோடு இணைக்கும் போது அவங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டேஜ், அதாவது அவங்க அதை கையெழுத்து போட்டு தான் கொடுக்க வேண்டும், சரிங்களா? அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் கொடுப்பீங்க. ஸோ எல்லா ஜெராக்ஸ்லையுமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி தான் கொடுக்க வேண்டும், சரிங்களா? அடுத்ததாக அவங்க கலந்தாய்வுக்கு கூப்பிடும்போது நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஜெராக்ஸும் ஒரிஜினலையும் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா இது கலந்தாய்வு உண்டு, சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து டிக்ளரேஷன் கொடுத்து கீழே வந்து சைன் பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது அங்கே காலேஜிலேருந்து உங்களுக்கு சேர்வதற்கான, அதாவது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதான் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் மேலே ஃபார்மை கொடுத்துட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த இதை வந்து கிழிச்சு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஏன்னா சீல் அடித்து சைன் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதான் விண்ணப்ப படிவத்திற்கான டீட்டெயில், சரிங்களா? மேலும் தகவல் நம்ம பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு இதற்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/9/2025 முதல், சரிங்களா, ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2025, அதாவது ஒரு வார காலம் தான், சரிங்களா? ஒரு வாரம் தான் இந்த அட்மிஷன் நடைபெறும், சரிங்களா? இதற்கான வகுப்புகள் வந்து 6/10/2025 அன்று துவங்கும் என்று சொல்லப்படுகிறது, சரிங்களா? இது வந்து டைரக்ட் தான், அதனால் நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அட்மிஷன் வந்து டைரக்ட் அட்மிஷனுங்கிறதுனால கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து படிக்க விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக சென்று அந்த விண்ணப்ப படிவங்களை வாங்கி நிரப்பி அதற்கான விண்ணப்பிங்கள், சரிங்களா? இதற்கான கலந்தாய்வு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரில் தான் நடைபெறும். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ண வேண்டும்னால் என்னென்ன ஆவணங்கள்
நீங்கள் அந்த அப்ளிகேஷன் விண்ணப்பத்தோடு நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ், அடுத்து டிசி அதாவது மாற்று சான்றிதழ், ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ், அடுத்து வயது சான்றிதழ். அதாவது வயது சான்றிதழை பொறுத்த வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் வைக்க, இல்லை அப்படின்னா நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்டை காமிச்சாலே போதும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்க என்னன்னா மாவட்ட மருத்துவ வாரியத்திலிருந்து பெறப்பட்ட மாற்று சான்றிதழ் சரிங்களா, அது வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பதாரர்கள் ஆதார் கார்டும், அடுத்து ஃபோட்டோ ஒட்டிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, அதாவது ஓட்டர் ஐடியா இருக்கலாம், ரேஷன் கார்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு அடையாள அட்டை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா. ஸோ இதற்கான விண்ணப்பம் நீங்கள் நேரடியாக, ஆனால் இதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கீழே முகவரி கொடுத்துருக்காங்க, அதாவது gmco.mu.ac.in. ஸோ இந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இதான் நேயர்களே இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. ஸோ மாணவர்கள் யாராவது இந்த படிப்புகளை சேர விரும்பினீங்கன்னா உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த படிப்புகள் படிக்க விரும்பினாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.